ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஷோகேஸ் வித் ஷாம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா, ஐபிஎல் வந்தாச்சு. ஸோ நம்ம தலை தோனி வேறு நேற்று வந்தார் அன்பு தெனுக்கு. ஸோ இன்னும் களை கட்டும், அதுவும் சிஎஸ்கே வேறு மாதிரி சம்பவமாக ஒரு பேடாஸ் அந்த லியோ இன்டர்வல் சீனை வச்சு ஒரு செம வீடியோ போட்டுருவாங்க. டெஃபினட்டாக அவங்க எடிட்டிங் டீமுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் ஆஸ் ஸ்போர்ட்ஸ் ஷோகேஸ் டீமா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பண்ணா, ரஞ்சி ட்ராஃபி ரஞ்சி செமிஃபைனல்ஸ் முடிஞ்சது. தமிழ்நாடு மும்பையோடு தோற்றுட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். தமிழ்நாடு ரஞ்சி பர்ஃபார்மன்ஸ் என்னெல்லாம் இருந்தது, அதில் இருக்க ஒரு பஞ்சாயத்தையும் பற்றி பேச போகிறோம். ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் மேட்ச் குஜராத்தோடு தோற்றுட்டாங்க. அடுத்த மேட்ச் திரிபுராவோட பார்த்தீங்கன்னா மழைனால கேம் வாஷ் அவுட் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 3 கேம் தொடர்ந்து ஜெயிச்சாங்க. ரயில்வேஸ், கோவா, சண்டிகரோட 3 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகாவோட ட்ரா ஆகி ஃபர்ஸ்ட் டைம் 8 இயர்ஸில் வந்து தமிழ்நாடு குவார்டர் ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆனாங்க. சௌராஷ்டிரோட குவார்டர் ஃபைனல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இந்த ரஞ்சி மேட்ச்ல யாரெல்லாம் டாப் பர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாடு சைடில் பார்த்தீங்கன்னா, சாய் கிஷோர் 9 மேட்ச்ல 53 விக்கெட் எடுத்துருக்காரு. அவர் தான் வந்து ரஞ்சி டிராஃபில ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங்ல நிறைய இம்பார்ட்டன்ட் நாக்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சௌராஷ்டிரோட குவார்டர் ஃபைனல்ஸ்ல வந்து அவர் வந்து ப்ரமோட் பண்ணி ஆடி ஒரு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் நாக்கா ஆடினாரு. அதே மாதிரி அவரோட பவுலிங் பார்ட்னர் அஜித் ராம் பார்த்தீங்கன்னா 8 மேட்சஸ்ல 41 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங்லன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம ஜக்கி வந்து 9 மேட்சஸ்ல 816 ரன்ஸ். அதே மாதிரி இந்திரஜித் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜக்கியும் லாஸ்ட் 3 இயர்ஸாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹோப் இவங்க 2 பேரையும் கூடிய சீக்கிரம் இந்தியா கால் அப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்திரஜித் பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸ் 767 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நம்ம செமிஸ்ல பார்த்தீங்கன்னா மும்பையோட டாஸ் நம்ம ஜெயிச்சு பேட் ஃபர்ஸ்ட் பண்ணோம். 146க்கு ஆல் அவுட் ஆயிட்டோம். திருப்பியும் அவங்கள வந்து 107 for 7 வந்தாங்க. அப்புறம் லார்ட் தாக்கூர் அவர் வந்து ஒரு செம செஞ்சுரியா அடிச்சு, அப்புறம் அந்த கோட்டைன்னு ஒரு பவுலர் அவர் ஒரு 86 அடிச்சு கேமை நம்ம தமிழ்நாடு எடுத்துன்னு போயிட்டாரு. 200+ லீட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேம்குள்ளே வருதுன்றது கஷ்டம் தான். ஸோ அதனால தமிழ்நாடு தோற்றுட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு சொன்னேன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கோச் சுலக்ஷன் குல்கர்னி பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாய் கிஷோர் மாதிரி ப்ளேம் பண்ணியிருக்காரு இந்த மும்பை மேட்ச் தோற்றதை பற்றி. என்ன சொல்லியிருக்காருன்னா, அது மாதிரி டாஸ் ஜெயிச்சோடனே நாங்கள் பவுல் ஃபர்ஸ்ட் தான் பண்ணுறதா இருந்தது, ஆனால் அவர் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காரு, அதனால தான் தோற்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. சாய் கிஷோர் யங் கேப்டன். அவர் ஒரு யங் டீமை கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்க்கு அப்புறம் யாருமே தமிழ்நாடு குவாலிஃபை ஆகாதுன்னு நினச்சாங்க. ஆனால் அவர் வந்து அந்த டீமை வந்து கண்டினியூஸாக அடுத்த 3 மேட்ச் ஜெயிச்சு டீமை வந்து ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு தமிழ்நாடு வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி அவரும் நல்லா பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காரு கண்டினியூஸாக டீமுக்காக. ஸோ ஆஸ் அ கோச்சாக உங்களுக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து டீம் மீட்டிங்ஸ்லையோ அந்த மாதிரி கேப்டனோட டிஸ்கஸ் பண்ண தவிர இந்த மாதிரி பப்ளிக் வந்து சொல்கிறது நல்லா இல்லை. வந்து நான் மட்டும் சொல்ல, தமிழ்நாடு எக்ஸ்பிளேஸ் லைக் தினேஷ் கார்த்திக், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகண்டன் எல்லாம் அவரை திட்டியிருக்காரு. இந்த மாதிரி அவர் பேசுறதுக்கு அருகதையே இல்லை, அவர் யாரு அப்படின்னு மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ நானும் அந்த ஸ்டாண்டாக எடுக்கிறேன். ஆஸ் அ கோச்சா அவர் ஒப்பீனியன்லாம் வந்து டீம் மீட்டிங்லையோ செலக்டர்ஸ் கிட்ட தான் சொல்லணும் தவிர, அவர் இந்த மாதிரி வந்து ஒரு கேப்டனா பப்ளிக்ல பேம் பண்றது நல்லா இல்லை. ஆனா இந்த மாதிரி கோச்சா அவர் இந்த மாதிரி பேசுனது அது ரொம்ப தப்பா இருக்கு. அவர் இந்த மாதிரி பேசியிருக்கவே கூடாது பப்ளிக்ல. அதுவும் ஸோ டிஎன்சிஐ டெஃபினட்டா அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி பேசினதுக்கு கோச் மேல ஒரு ஸ்டர்ன் வார்னிங் கொடுத்து அவர் கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணி ஆகணும். இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு அவர் டிஎன்சிஏ ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்கணுமா மறக்காம ஸ்போர்ட்ஸ் ஷோகேஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.